வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கங்குவா படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் தான் ஆசை. பட் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூர்யாவையும் சிறுத்தை சிவாவையும், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்களையும். இவ்வளோ பெரிய அளவில் ஒரு படம் டிசாஸ்டர் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு படத்துக்கு இல்லை கண்டென்ட் இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாமையே அதுக்கு கொடுத்துருக்க ஹைப்பு. ஸோ இவங்க ஒரு ஒரு மாதமாக படத்தின பாடு இருக்குது பார்த்தீங்களா. நானே ரொம்ப ஆச்சரியமாக நினச்சேன். இந்த படம் வந்து எப்படியும் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவங்க 2000 கோடிங்கிறத ஃபன்னாக தான் சொன்னார், சீரியஸாக சொல்லலை. குறைஞ்சது ஒரு 500 கோடியை கிராஸ் பண்ணிடும்னு நினச்சேன். ஏன்னா சூர்யா மார்க்கெட்டில் 500 கோடியெலாம் இது வரைக்கும் அவர் தொட்டதில்லை. அதிகபட்சமாக ஒரு 200 கோடி தான் ஒரு படம் கிராஸ் பண்ணியிருக்கு. சிங்கம் அந்த மாதிரி படங்கள் 200 கோடி தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ அவர் ஒரு 500 கோடியை கொடுத்துருவார் கண்டிப்பாக. அவருடைய மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாப்புல, அஜித்தும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் வந்து ஆல்ரெடி அவர் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்னு வச்சுங்க. சிவகார்த்திகேயன் அமரன் 250 கோடியை கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக சூர்யா மாதிரியான ஆட்கள் வந்து அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா எவ்வளோ வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னமும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அந்த சொல்லுவாங்களே பொதுவாகவே எந்த ஒரு பொருளுக்கு அதிக விளம்பரம் பண்ணுறாங்களோ அந்த பொருள் உண்மையிலேயே ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் ஆடே வராது. பெருசாக விளம்பரம் பண்ணி அவங்களுக்கு விற்கணும்னு தேவையில்லை. ஆப்பிளில் ஒரு அடுத்த சீரிஸ் ஒரு அடுத்த வெர்ஷன் வருதுனாலே டக்குன்னு ஓடி போய் எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கங்குவா கொடுத்த பில்டப்லாம் வெறும் டம்மி படத்துக்கு கொடுத்த பில்டப் தானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உண்மையாகவே எனக்கு அப்படி தான் இருந்தது. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல் அவர் நடத்திய நாடகம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நாடகத்துக்கு ஒரு இது எந்த விதத்துலையுமே ஜீரணிக்க முடியாத நாடகம். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு தலைவர் இழுத்து விட்டார் உள்ள. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை. இல்லைனா எந்த படமும் ஓடுது ஓடலை அப்படின்னு நம்ம தலைவர் படம் என்ன பண்ணுது, நமக்கு காம்படிட்டாக யார் இருக்காங்க ஆப்போசிட்டில் அவங்க படம் என்ன கலெக்ட் பண்ணுது இப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம கங்குவா உள்ளே இழுத்துட்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா, ஞானவேல் ஒரு 2-3 இடத்துல லூஸ் டாக் தலைவரை பற்றி விட்டார். ஸோ அது வந்து தலைவர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொன்னார்னா, ஒரு லூஸ் டாக் விட்டார். இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி போட்டு போஸ்டர்லாம் வெளியிடுறீங்க, அப்படி பண்ணியும் உங்கள் படத்துக்கு பெருசாக ஓப்பனிங் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஒரு விஷயம் பேசியிருந்தார். நீங்கள் பாபி தீன்னு சொன்னோன்னு ஆகும் வருது. இது கேஸ்டன் குரூப்புக்கே நம்ம சைடு இருந்து இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அது என்ன நான் எதுவும் நான் ஒன்று சொல்லிட்டேன். எல்லா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பெரிய பெரிய ஸ்டாரை போட்டு உள்ள என்ட்ரி எல்லாம் போட்டாங்க. ஏதாவது பிரயோஜனப்பட்டுச்சா ஓப்பனிங்க்கு? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துடைய டீம் தான் பார்த்தீங்கன்னா யாரார் நடிக்கிறா, அமிதாப் பச்சன் சார் நடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராணா நடிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி முக்கியமான ஆர்டிஸ்ட் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் நடிக்கிறத ஒரு போஸ்டராக லைக்காக தான் வெளியிட்டு இருந்தாங்க. அது குத்தி காட்டுற வகையில் அந்த படம் ரிலீஸ் ஆகி வேட்டையன் ரிலீஸ் ஆகி பெருசாக ஓப்பனிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். இப்போது வேட்டையன் ரிலீஸ் ஆகி நல்ல ஓப்பனிங் கிடச்சதுங்கிறதெல்லாம் உண்மை தான். அந்த படம் 4 நாளில் 240 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் எண்டிங் 450 கோடியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த படம் நின்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வரல அப்படின்னு சொல்லி குத்தி காட்டினார். ஆனால் அது சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அக்டோபர் 10 தான் கங்குவா டீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 5 நாள் லீவ் இருக்குது. அக்டோபர் 10 கங்குவா இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய வசூலை பார்த்துடலான்னு தலைவர் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேட்டையனுக்கு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தலைவர் வேட்டையனுக்கு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகும் கங்குவா டீம் வந்து அவங்க என்ன அறிவிக்கல, நம்ம அறிவிச்சிட்டோம்னா வேட்டையன் டீம் பின்வாங்கிடும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக முந்திட்டு வந்து அந்த டேட்டை அறிவித்தாங்க. அறிவித்தது மட்டும் இல்லைங்க, ட்ரெய்லரை வேற விட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மற்ற டீம்லாம் பயந்து ஒதுங்கிடுவாங்க. மற்ற படங்கள்லாம் வேட்டையன் மாதிரி படங்கள்லாம் ஒதுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. ஆனால் தலைவர் ரொம்ப தீர்க்கமாக இருந்துட்டார். இறங்கி அடிப்போம், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் சரி இறக்குனி வேட்டேனே விட்டு பார்த்துருவோம். கிளாஸுக்கு பயமா நமக்கா, கமலையே பார்த்தவங்க நம்ம, அதுக்கப்புறம் என்ன இருக்குது வாங்க இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினார். ஸோ வேட்டையன் வருதுன்னு தெரிஞ்சோன்னே ஞானவேல் நேக்காக ஒரு பிட்டை கொடுத்தாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. உடனே ஒரு பில்டப், ஒரு ட்ராமா. இங்கே பாருங்கள், நாங்கள் ரஜினி சார் மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் மரியாதை வச்சுருக்கிறோம். அவர் தமிழ் சினிமாவின் ப்ரைடு, நாங்கள்லாம் அவரை பார்த்து தான் வளர்ந்தோம், அதனால எங்கள் படத்தை தள்ளி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரு. உடனே இந்த சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் இந்த சின்ன நடிகரை வளரவே விட மாட்டார், கங்குவா எங்கள் டேட் ரிலீட் அங்கே போட்டு வச்சுருந்தோம், அந்த டைமில் வந்து இறங்குறாரு, இவரால் தான் அங்கே தமிழ் சினிமாவில் சின்ன நடிகரில் வளர முடியலை அப்படி இப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ்லாம் இவர் கொடுத்த ட்ராமாவில் நம்பி அவங்க வேறு தலைவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் படித்து தலைவர் ஃபேன்ஸ் தான் ட்வீட் போடுறோம், வீடியோ போட்டோம்,
இதுலலாம் போய் மாட்டிக்காதீங்கப்பா, அவங்க வந்து தலைவர் வச்சு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, அந்த கங்குவா டீமுக்கு உள்ள கண்டென்ட் கிடையாது, அவங்க எந்த படத்துலையும் போட்டி போட மாட்டாங்க, தனியாக தான் வருவாங்க, போட்டி போட்டால் அந்த படம் நிற்காது அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். இது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த அக்டோபர் 10 விட்டுட்டு தீபாவளிக்கு வந்திருக்கலாம், தீபாவளிக்கு அமரன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் போகல. ஏன்னா அமரன் படத்தை விட இந்த படம் நிற்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா தெளிவாக. அப்படி இப்படி சுற்றி ஃபில்டர் பண்ணி எங்கே வந்தாங்கன்னா கடைசியாக நவம்பர் 14 வராங்க, இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து படம் வெளியாகிடுச்சு. இப்போ படத்தை பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க, நீ எதுக்கு வேட்டையனோட மோதலை, எதுக்கு அமரனோட மோதலைன்னு இப்போ தான் தெரியுது. தேவையில்லாமல் இதில் எதுக்கு சூப்பர் ஸ்டாரையும் அவங்க இவங்கன்னு எல்லாரு பேரையும் இழுத்து விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபிலிம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நானும் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் பெருசாக படத்தில் அபிப்பிராயம் இல்லை. சிவா அடுத்து வரப்போகிற ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாரு, இல்லை யார் இவருக்கு நம்ம கால் ஷீட் கொடுப்பா அப்படின்னு தெரியல. இந்த இதில் போய் அஜித் சார் சிக்கிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பாவம் அஜித் ஃபேன்ஸ், ஏற்கனவே 2 படம் ஷூட்டிங்கில் இருக்குது, அந்த படம் எப்போ ரிலீஸ் என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது 3வது சிறுத்தை சிவா கூட ப்ராஜெக்ட்னு கன்ஃபார்ம் ஆகி இது நியூஸ் வந்துச்சுன்னா அஜித் ஃபேன்ஸுடைய மனநிலையை நினச்சா நமக்கே பகிர்னு இருக்குது. ஸோ எனிவே இந்த கங்குவா டீம் வந்து 1000 கோடி 1500 கோடின்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு ஆடியன்ஸ், மக்கள், நம்ம கிடையாதுங்க, மக்கள். இதுக்கப்புறம் கங்குவா 2 வேறு லீடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரசிகர்களை முட்டாளாக்குற வேலை தான் சொல்லணும். இந்தியன் 3 அப்படின்னு சொல்லி சங்கர் அறிவிச்சார்ல, அதே தான் லைக்கா தரப்பு அறிவிச்சாங்க பாருங்கள். அதாவது எக்கச்சக்கமாக ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிடுறது, அதில் இருக்கிற நல்ல காட்சிகள்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு ஒன்று கட் பண்ணி வச்சிடுறது, இன்னொரு பார்ட்டு நாங்கள் எடுக்கிறோன்ட்டு அந்த மிச்சப்பட்ட காட்சிகள்லாம் தூக்கி அங்கே சுருவி அதில் ஒரு வசூலை பார்த்துடுறது. இந்த கேவலமான ஏமாத்து வேலை இப்போ சினிமாவில் ஒரு வருஷமாக ஆரம்பிச்சிருக்கு. அது மிகப்பெரிய உதாரணமாக இந்தியன் 2 தான். அதை பற்றி தான் கங்குவா டீமும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ வேறு ப்ரொடியூசர் ஞானவேல் வேறு, நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தான் நன்றி சொல்லணும், அக்டோபர் 10 வந்திருந்தால் எங்கள் படம் மலையில் சிக்கியிருக்கும், நல்ல வேலைப்பா எங்கள் படம் வரல, பார்த்தீங்களா இப்போ வேட்டையன் வந்து சிக்கிடுச்சு, நாங்கள் தலைவர் ரஜினிக்கு தான் நன்றி சொல்லணும்னு வந்து வேறு ஆடியோலாம் போடுறாரு ஞானவேல். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கிழிச்சிட்டிங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2024 வேட்டையன், இந்தியன் 2, கோட், தங்கலான், அப்புறம் இப்போ வந்திருக்க கங்குவா, இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் எதிர்பார்த்து தான் அந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு இடத்துல எனக்கு தெரிஞ்சு இயரண்டோட பாக்ஸ் ஆஃபீஸில் திரையரங்குகள் நிறையா வேட்டையனுக்கும் கோட்டுக்கும் மாற்றி தான் கொடுக்க போகிறாங்கங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சில இடங்களில் கோட் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் வேட்டையன் நல்லா போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு ஷாக்கிங்காக அமரன் நிறையா இடங்களில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படியோ அடுத்த மாதம் எண்டெல்லாம் நமக்கு முழுமையாக எந்தெந்த திரையரங்குகள் எந்தெந்த படத்துக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். பட் கங்குவா ரொம்ப சிரமம் தான், என்ன பண்ண போகிறாங்க அந்த டீம்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இனிமேல் வரப்போகிற நாட்கள் ஏதாவது ஆடியன்ஸ் உள்ளே போய் அந்த படத்தை ஓட வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அமரனுக்கு ஆல்ரெடி தேட்டருக்காரங்க அமரனை ஓட்டுறதுக்கு தான் நேற்று நைட் வரைக்கும் விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி தான் கடைசியாக கங்குவா இறக்குனாங்க. இப்போ கங்குவாவுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ வருதுன்னு தெரிஞ்சால் திரும்ப அமரனை போட்டு விட்டாங்கன்னா சுத்தமாக முதலுக்கே மோசமாயிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது போல் மேற்கொண்டு சினிமா செய்திகள் நிறையா இந்த சர்க்கிளில் சுற்றக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் பேசுகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.